வர்மா இந்த ஸ்கெட்சை யாருக்காக போட்டிருப்பான்? இந்திராணி அணி குடும்பத்துக்காக தானா? கபிலன் இதுல இறங்க மாட்டானே. அப்போ வேற யாருக்கா இருக்கும் இந்த ஸ்கெட்சு? நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இல்ல. என்ன ஆனாலும் இந்த நிச்சயதார்த்தத்துல அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. ஒருவேளை இந்த ஸ்கெட்சு அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்காக இருக்குமோ? எப்படி சொல்றீங்க? அகிலாண்டேஸ்வரி மேடம் உன் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே? அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா தான் உன் அம்மாவை பத்தின நியூஸ் எல்லாம் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நீ சொன்ன மாதிரி வர்மா அதனால கண்டிப்பா டென்ஷன் ஆயிருப்பான்ல. ஸோ இந்த நேரத்துல அகிலாண்டேஸ்வரி மேடம் வேற இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அவங்களால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு அவன் யோசிச்சிருக்கலாம்ல. அதனாலதான் எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு. கரெக்ட் சிவா. அப்போ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அகிலாண்டேஸ்வரி அம்மா மேலதான் இருக்கணும். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா 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 எங்க தனியா போறீங்க? அது நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். நீ ஏன் அயலி இங்க வந்த? நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். இல்லம்மா, நானும் உங்க கூட வரேன். அயலி சொன்னா கேளுமா. நீ ஏன் தேவையில்லாம வந்துகிட்டு? நான் இப்ப வந்துருவேன், நீ போ. நான் ஒரு முக்கியமான ஆளை பாக்குறதுக்காக போறேன். ஏமா, நான் உங்க கூட வரக்கூடாதா? என்ன அயலி? சரி சரி வா. இவ எதுக்கு இவங்க கூட வந்தா? சரி, கூட சேர்ந்து இவளும் செத்தா சாவட்டும், நமக்கும் நல்லதுதான். ஏய், சுத்துங்கடா. ஏய், யாரா நீங்க? நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க பாஸ் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? எங்க இருக்கான் அவன்? வர சொல்லுங்க. ஓ, வர்மாவோட ரேஞ்சுக்கு அவரு ஒன்ன பார்க்க வருவாரா? வர்மாவா? அவரேதான். அவர்தான் நீ பகச்சுக்கிட்ட. அவர் எத்தனை நாள் உன்னை உயிரோட விட்டதே பெரிய விஷயம். ஆனா உனக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்க தெரியல. அதனாலதான் இன்னைக்கு உன்னை மேல அனுப்ப சொல்லிட்டார். ஆனா பாவம், உன் கூட வந்ததால இன்னைக்கு இவளும் பலிகடாவ மாட்டிக்கிட்டா. ஏய், புடிங்கடா. சிவா, அகிலாண்டேஸ்வரி மேடம் வேற வெளியில போயிருக்காங்க. சிவா, அக்கா, அயலியும் வெளியில போறத நான் பார்த்தேன். ஆமாக்கா, அயலியும் அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு கூட தான் போயிருக்கா. என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த கன் ஷூட் சவுண்ட் வேற எதனால வந்துச்சுன்னு தெரியல. சரி வா, வெளியில போய் பார்க்கலாம். வாங்க.
ஏமா நிக்கிறீங்க? அவங்க துரத்திட்டு வரதுக்குள்ள வாங்க ஓடிடலாம். இங்க பாரு அயலி, நான் சொல்றத கேளு. அவங்க என்னதான் டார்கெட் பண்ணி துரத்திட்டு வராங்க. அவங்க பக்கத்துல வரதுக்குள்ள அவங்க கண்ணில் படாம நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. என்னது? உங்களை தனியா விட்டுட்டு நான் மட்டும் போய் ஒளிஞ்சுக்கணுமா? முடியாதுமா. வாங்க, நம்ம ஒன்னாவே போய் தப்பிச்சுக்கலாம். அயலி, சொன்னா கேளு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, என்னால முடியாது. வாங்க நம்ம போலாம். வாங்க. அயலி, ஷோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு பக்கம் கபிலன், இன்னொரு பக்கம் அகில அம்மாவையும் காப்பாத்தணும். அவங்க வேற இப்படி என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்றது? ஷோ கடவுளே, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏய், என்ன தப்பிச்சிடலான்னு பாத்தியா? எங்க உன் கூட ஓடி வந்தவ எங்க? உன்னை கட்டி விட்டு ஓடிட்டாளா? ஆ? அவ போறா. ஆனா என்னோட டார்கெட் அவ இல்ல, நீதான். உன்னோட சாவ யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட பாஸ் நாள் குறிச்சிட்டாரு. அது கண்டிப்பா நடந்தே தீரும். சாவுக்கு பயந்தவ இல்லடா இந்த அகிலாண்டேஸ்வரி. உன் பாஸ் அதான் அந்த வர்மா. அவ என்ன கொல்ற அளவுக்கு யோசிச்சுட்டானா? அதுல இருந்தே தெரியுது அவ என்ன பார்த்து பயந்துட்டான்னு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். என்ன கொல்லணும்னு பக்கத்துல நெருங்கிட்டீங்கல்ல, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாம என்ன கொன்னுடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சப்போஸ் இந்த சான்ஸ் மிஸ் ஆச்சு, அடுத்த அடி என்னோடதான் இருக்கும். அதுல இருந்து காலத்துக்கும் உங்களால எழுந்திருக்கவே முடியாது. அது உன்னோட பாஸ் வர்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? அப்ப சரி, ஒன்னு அமிச்சிட வேண்டிதான். ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் கொடுத்திருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணு.